வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். தமிழ்ல பார்த்துருப்பீங்க என்ன அப்படின்னா பிரான்ஸ்ல இருக்கக்கூடிய ஹை டிமாண்ட் ஜாப்ஸ், 7 ஹை டிமாண்ட் ஜாப்ஸ். ஏன் இந்த வீடியோவை நம்ம மேக் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். என்ன அப்படின்னா நிறைய பேர் கமெண்ட்ஸில் வந்து கேட்டிருக்காங்க, என்னென்னா சார் ஃப்ரான்ஸை பற்றி எக்ஸ்க்ளூசிவ் வீடியோ போட்டிருக்கீங்க, பட் ஸ்டில் என்னென்னா அப்டேட்டடாக வந்து இது வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. அப்டேட்டடாக அங்கே இருக்கக்கூடிய ஜாப் மார்க்கெட் 2023 எப்படி இருக்குது சார், 2024 எப்படி இருக்கும், எப்படிங்கிற டீட்டெயில்ஸை வந்து கொஞ்சம் கொடுங்க. அதே மாதிரி இங்கே டிமாண்டில் என்னென்ன ஜாப்ஸ் எல்லாம் இப்போ கரண்ட்டில் இருக்குது அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் டீட்டெயில்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பர்சனலான இமெயில்ஸும் நமக்கு வந்திருக்கு. கமெண்ட்ஸ்லையும் ஒரு சிலர் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் ஃப்ரான்ஸ் ரிலேட்டடாக ஒரு வீடியோ திரும்பவும் நம்ம மேக் பண்ணிடலாம். அது ஹை டிமாண்டில் இருக்கக்கூடிய ஜாப்ஸை நம்ம மேக் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து நினச்சிதான் இந்த வீடியோவை மேக் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் ஃப்ரான்ஸ் அப்படின்னு எடுத்தீங்க அப்படின்னாலே நம்ம இந்தியாவை பொறுத்தளவுக்கு இந்த ஃப்ரெஞ்சுங்கிறத நிறைய பேர் வந்து செகண்ட் லாங்குவேஜாக எடுத்து படிக்கிறவங்க இப்போ வரைக்கும் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ அதனால் ஃப்ரான்ஸை பொறுத்தளவுக்கு அந்த ஃப்ரெஞ்ச் லாங்குவேஜ் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தது அப்படின்னா உங்களுக்கு இட் இஸ் அ ஆடட் அட்வான்டேஜ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஏன்னா உங்கள் ரெஸ்யூமேவுக்கு அது ரொம்பவே வேல்யூ ஆட் பண்ணும். நீங்கள் வந்து ஃப்ரெஞ்ச் தெரிஞ்சிருந்தது அப்படின்னா அந்த ப்ரியாரிட்டி வந்து இட் வில் கிவன் டு த பர்சன் ஹூ நோஸ் ஃப்ரெஞ்ச் அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அதாவது 2 ரெஸ்யூம் இருக்குது, அதில் ஒரு ரெஸ்யூம் வந்து ஃப்ரெஞ்ச் தெரியாது, ஒரு ரெஸ்யூமுக்கு வந்து ஃப்ரெஞ்ச் தெரியும். பட் 2 பேருக்கும் ஒரே ஸ்கில்ஸ் தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த ஃப்ரெஞ்ச் தெரிஞ்சவங்களோட ரெஸ்யூமை பிக் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. மேலும் இப்போ நம்ம சொல்லக்கூடிய ஜாப்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸில் இருக்கக்கூடிய லொகேஷன் டு லொகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா வேரி ஆகும், எம்ப்ளாயர் டு எம்ப்ளாயரும் வேரி ஆகும். இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிற சேலரியும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சேலரி ஒரு அப்ராக்சிமேட் ஃபிகர் அண்ட் கிராஸ் ஃபிகர். இந்த சேலரி கேரண்டீடாக எனக்கு கிடைக்குமானா கிடையாது. ஏன் அப்படின்னா இந்த சேலரி வாங்குறதுக்கு உங்களோட இண்டிவிஜுவல் ஸ்கில்ஸ், உங்கள் பெர்ஃபார்மன்ஸ், உங்கள் குவாலிஃபிகேஷன், நீங்கள் ஒர்க் பண்ண ரெப்யூட்டட் கம்பெனி, மேலும் ஏதாவது ஃபாரின் கண்ட்ரி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னா நல்ல ஒரு டீசென்ட் பேக்கேஜ் வாங்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதுக்காக எனக்கு வந்து சேலரி ரொம்ப குறைவாக கிடைக்குமானா அப்படி கிடையாது. குறைவாக வாங்குறவங்களும் இருக்காங்க. பட் ஸ்டில் என்னன்னா ஒரு டீசென்ட் பேக்கேஜ் வாங்கலாம். பட் அது வந்து பேஸ்ட் ஆன் உங்கள் ஸ்கில்லை பேஸ் பண்ணி தான் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரி வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஃப்ரான்ஸில் இருக்கக்கூடிய 7 ஜாப்ஸ் அப்படின்னு எடுத்தால் அதில் ஃபர்ஸ்ட் ஜாப் இண்டஸ்ட்ரி வந்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. ஆஸ் யூஷுவல் ஐடி இண்டஸ்ட்ரி எவர்கிரீன் இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறத மாறிடுச்சு. இப்போவும் அதுக்கான ரெக்ரூட்மெண்ட்ஸ் ஃப்ரீக்வெண்ட்டாக போயிட்டு தான் இருக்குது. அது எஸ்பெஷலி ஐடி இண்டஸ்ட்ரியில் ஒரு சாஃப்ட்வேர் ப்ரோக்ராமர் இல்லை சாஃப்ட்வேர் டெவலப்பர் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு 2 to 5 years ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருந்து ஒரு ஃபாரின் கண்ட்ரி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னா உங்களுக்கு நல்ல பேக்கேஜ் வாங்குறதுக்கு சான்சஸ் இருக்குங்க. தட் இஸ் யூ கேன் ஏர்ன் அரௌண்ட் ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு 3000 வந்து 6000 euros வாங்குறதுக்கு உங்களுக்கு சான்சஸ் இருக்கு. பட் உங்களுக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்து ஓரளவுக்கு நீங்கள் ஸ்கில்டாக இருந்து உங்களுக்கு கேட்கக்கூடிய சர்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் இருக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்பருக்கும் ப்ரோக்ராமருக்கும் ஒரு டீசென்டான பேக்கேஜ் வாங்குறதுக்கு உங்களுக்கு சான்சஸ் இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் இண்டஸ்ட்ரி வந்து இந்த ஹெல்த் கேர் அண்ட் லைஃப் சயின்சஸ். இதில் ஓவராலாக உங்களுக்கு நல்ல ஒரு ரெக்ரூட்மெண்ட்ஸ் போயிட்டு இருக்குன்னு சொல்லலாம். இதில் ஹெல்த் கேரை பொறுத்தளவுக்கு ஒரு டீசென்ட் பேக்கேஜும் கிடைக்கும். அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹெல்த் கேரில் நிறைய டெசிக்னேஷன்ஸுக்கு ஓப்பனிங்ஸ் வந்து வேகன்சிஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. பட் அதுக்கான ரெக்ரூட்மெண்ட்ஸும் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக போயிட்டு இருக்கும் ஹாஸ்பிட்டல்ஸில் அப்படின்னு சொல்லலாம். பட் இதில் நம்ம எது வந்து பிக் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர்ட் நர்சஸ். இவங்களுக்கு வந்து ஓப்பனிங்ஸ் வந்து அடிக்கடி வந்து நிறைய ஹாஸ்பிட்டல்ஸில் போயிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போ இவங்களுக்கு இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் தேவைப்படும் அப்படின்னா அட்லீஸ்ட் உங்களுக்கு 2 to 5 years ஆஃப் ப்ரீவியஸ் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது அப்படின்னா அதாவது யார் சான்சஸ் தட் யூ கேன் ஏர்ன் அரௌண்ட் ஒரு 2500 ஒரு 4500 euros வாங்குறதுக்கு உங்களுக்கு சான்சஸ் இருக்கு இந்த பிரான்ஸை பொறுத்தளவுக்கு. அதுவும் பிரான்ஸை பொறுத்தளவுக்கு இன்ஜினியரிங் துறை அப்படிங்கிறது ஓரளவுக்கு, அதாவது தேர்ட் ஒன் நான் சொல்றேன், ஓரளவுக்கு டீசென்டான வேகன்சிஸ் இருக்குன்னு நம்ம சொல்லலாம். அது எஸ்பெஷலி இந்த ஏரோஸ்பேஸ்ல இருக்கிறவங்களுக்கு இந்த பிரான்ஸை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு ஓப்பனிங்ஸ் ஓரளவுக்கு இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏரோஸ்பேஸ் இல்லாம ஆட்டோமோட்டிவ் கூட நீங்க எடுத்துக்கலாம். உங்களுக்கு ஒரு 3 to 7 years இதே இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னா உங்களுக்கு ஒரு 3500 6500 euros வாங்குறதுக்கு சான்சஸ் இருக்கு. இப்போ நம்ம சொல்றது எல்லாமே யூரோஸ்ல நம்ம சொல்லிட்டு இருக்கோம், அதை நீங்க கவனத்துல வச்சுக்கோங்க. அதனால வந்து யூரோஸை நீங்க இந்தியன் மணிக்கு கன்வெர்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ சொல்ற எல்லா ஃபிகர்ஸுமே இட் இஸ் அப்ராக்சிமேட் அண்ட் கிராஸ் சேலரி. அப்ராக்சிமேட் அப்படிங்கிறது என்ன, இது வந்து ஆவரேஜா எடுத்திருக்கோம். இதை விட குறைவானவர்கள் குறைவான சேலரி வாங்கிட்டு ஒர்க் பண்றவங்களும் இருக்காங்க, இதை விட அதிகமான சேலரி வாங்குறவங்களும் வாங்கிட்டு ஒர்க் பண்றவங்களும் இருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஆல் புட் டுகெதர் வி ஹவ் டேக்கன் ஆவரேஜ் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கோங்க. பிகாஸ் யூ வில் கெட் சம் ஐடியா. இந்த சேலரி வந்து பாத்தீங்கன்னா இந்த இண்டஸ்ட்ரிக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படின்னு யூ வில் கெட் சம் ஐடியா. அதுக்காக தான் இந்த சேலரி பற்றிய டீடைல்ஸ் கொடுத்துட்டு.
அண்ட் ஃபோர்த் ஒன் இஸ் ஃபினான்ஸ் அண்ட் பேங்கிங் இண்டஸ்ட்ரிங்க. இதுல ஒரு ரோல் எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபினான்ஷியல் அனலிஸ்ட் அப்படிங்கிற ரோலை நம்ம எடுத்துக்கலாம். இப்போ அந்த ரோலுக்கு அப்ராக்சிமேட்டா ஒரு 2 to 5 years ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது அப்படின்னா there are chances வந்து பாத்தீங்கன்னா ஒரு 30,000 இருந்து 4500 வரைக்கும் உங்களுக்கு யூரோஸ்ல வாங்குறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஒரு ஃபினான்ஷியல் அனலிஸ்டா இருந்தா வித் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து as I said earlier 2 to 5 years of work experience. இதோட அதிக எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா உங்களுக்கு இதோட அதிகமாக வாங்குறதுக்கும் சான்சஸ் இருக்கு. குறைவான எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா again இதோட குறைவான சேலரி வாங்குறதுக்கும் உங்களுக்கு சான்சஸ் இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் துறை என்விரான்மெண்டல் அண்ட் ரெனியூவபிள் எனர்ஜி அப்படிங்கிற துறைங்க. இதுல கன்சல்டன்டா இருக்கீங்க. இங்க எனக்கு கன்சல்டன்டா இருக்கேன் சார் இதே இண்டஸ்ட்ரியில ஐ ஹேவ் அரௌண்ட் ஒரு 3+ years இருக்கு சார். உங்களுக்கு 3 இருந்து அப் டு 7 years ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா இந்த துறையில 3500 யூரோஸ்ல இருந்து ஒரு 60 யூரோஸ் வாங்குறதுக்கான சான்சஸ் இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் துறை அப்படின்னு எடுத்தோம்னா டெலிகம்யூனிகேஷன். இந்த டெலிகம்யூனிகேஷன் வரப்போ ஒரு நெட்வொர்க் இன்ஜினியர் நம்ம எடுத்துக்கலாம். இந்த நெட்வொர்க் இன்ஜினியர் அப்படின்னு நம்ம எடுத்தோம். பொதுவாகவே டெலிகம்யூனிகேஷன் துறைகள்ல உங்களுக்கு ஓரளவுக்கு டீசென்டான வேலை வாய்ப்புகள் நடந்து ஃப்ரீக்வெண்ட் உங்களுக்கு ரெக்ரூட்மெண்ட்ஸ் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதுல ஒரு எக்ஸாம்பிளா ஒரு நெட்வொர்க் இன்ஜினியர் அப்படிங்கறத எடுத்தோம்னா எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஒரு 3 to 5 years உங்களுக்கு ப்ரீவியஸ் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா ஒரு 30,000 இருந்து ஒரு 5500 யூரோஸ் வரைக்கும் கூடி வாங்குறதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இப்போ சொன்ன இந்த 6 வேலை வாய்ப்புகள் இன்னொன்னு சொல்றேன். இந்த 6 வேலை வாய்ப்புகளும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ ஓரளவுக்கு இது இல்லாம இன்னும் நிறைய துறைகள்ல வேலை வாய்ப்புகள் நடந்துகிட்டே தான் இருக்குங்க. இது வந்து ஓரளவுக்கு டிமாண்ட்ல உங்களுக்கு இருக்கு. டிமாண்ட் இந்த சென்ஸ் எப்படின்னா உங்களுக்கு வந்து ஃப்ரீக்வெண்டா இதுல ரெக்ரூட்மெண்ட்ஸ் போயிட்டு இருக்கு. ஸோ அதனால ஃப்ரீக்வெண்டா நடந்துட்டு இருக்குங்காட்டி இதுக்கு வந்து 2023 வந்து ஓரளவுக்கு டீசென்டான டிமாண்ட் இருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஒரு பொதுவான துறை. இது வந்து கன்சல்டிங் சர்வீசஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். இதுல மேனேஜ்மெண்ட் கன்சல்டன்ட் இந்த துறையில இருக்கிறவங்களுக்கு இந்த டீடைல்ஸை பத்தி தெரியும். மேனேஜ்மெண்ட் கன்சல்டன்டா இருக்கிற மாதிரி இருந்தா இந்த துறைக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அட்லீஸ்ட் உங்களுக்கு ஒரு 5 to 8 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா you will get a good decent package for sure அப்படிங்கறத நம்ம சொல்லலாம். not sure, there are chances that you will get the salary அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்படி எவ்வளவு சார் salary கொடுப்பாங்க அப்படின்னா ஒரு 4,000 இருந்து 7,000 உங்களுக்கு வந்து சேலரி வாங்குறதுக்கு சான்சஸ் இருக்குங்க. ஏன்னா இந்த துறை வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா ஓரளவுக்கு நல்ல சேலரி வாங்குறதுக்கு சான்சஸ் இருக்குன்னு சொல்லலாம். மேலும் நான் இப்ப சொன்ன எல்லா விஷயங்களும் பிரான்ஸை பொறுத்தளவுக்கு லொகேஷன் டு லொகேஷன் வேரி ஆகும், எம்ப்ளாயர் டு எம்ப்ளாயர். இந்த சேலரி வந்து பிக்ஸ் பண்றது வேரி ஆகும் அப்படின்னு நம்ம சொல்லலாங்க. சரி, நான் எப்படி இது டைரக்டா அப்ளை பண்றது அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஏன்னா இந்த வீடியோட மோட்டிவே அதுதான். வித்வுட் ஹெல்ப் ஆஃப் எனி மேன் பவர் கன்சல்டன்சி ஒரு இண்டிவிஜுவலா நான் எப்படி டைரக்டா ஜாப்ஸுக்கு அப்ளை பண்றது அப்படிங்கறதுக்காக தான் இந்த வீடியோஸவே நம்ம மேக் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதனாலதான் இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணி ஆல் புட் டுகெதர் வந்து பாத்தீங்கன்னா கன்சால்டேட் பண்ணி இந்த இன்ஃபர்மேஷன் இங்க கொடுத்துட்டு இருக்கோம். இப்ப ஜாப் போர்ட்டல்ஸ் அப்படின்னு எடுத்தா பிரான்ஸை பொறுத்தளவுக்கு there are plenty of job portals available. பட் ஸ்டில் என்னன்னா இங்க இந்தியால இருந்து அப்ளை பண்றப்போ கொஞ்சம் ஈஸியா இருக்கிற மாதிரி, ஈஸியா அப்படிங்கறத விட கொஞ்சம் இன்ஃபர்மேட்டிவா இருக்கக்கூடிய ஜாப் போர்ட்டல்ஸ் வந்து நம்ம எடுத்திருக்கோம். இதுல ஃபர்ஸ்ட் ஒன் எடுத்தோம்னா Indeed எடுத்துக்கலாம். Indeed எல்லா கண்ட்ரீஸ்லயும் அவைலபிளா இருக்கு. ஸோ fr.indeed.com அப்படிங்கறத நீங்க வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் apac.fr அப்படிங்கறத ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் மான்ஸ்டர் எல்லாருக்கும் தெரியும், monster.fr நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் pollemployee.fr அப்படிங்கறத ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் keljob.com நிறைய there are available plenty of things available, job portal available. அதோட லிஸ்ட்டை வந்து நான் இங்க ப்ரொவைட் பண்றேன். நீங்க வந்து அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதனால அந்த லிஸ்ட் இங்க நான் ப்ரொவைட் பண்றேன். நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. டைரக்டா அப்ளை பண்ணி பாருங்க. அதாவது இன் கேஸ் நீங்க வந்து பிரான்ஸ் தான் நான் போகணும் அப்படிங்கிறது if you have decided அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய எம்ப்ளாயர்ஸ், அங்க இருக்கக்கூடிய கன்சல்டன்ஸ் எந்த மாதிரியான ரெஸ்யூமோட ஃபார்மேட் எல்லாம் வந்து அவங்க எக்ஸ்பெக்ட் பண்றாங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ரெஸ்யூமே வந்து ஃபார்மேட்டை ரெடி பண்ணுங்க. ரெடி பண்ணிட்டு அப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கும் வந்து ரெஸ்பான்ஸ் நிறைய கிடைக்கும். அதாவது எம்ப்ளாயர்ஸ்க்கு டைரக்டா அப்ளை பண்ணா நிறைய பேர் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், எனக்கு எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் கிடையாது சார், நிறைய ஐம் கீப் ஆன் அப்ளைங் பட் ஸ்டில் ஐம் நாட் கெட்டிங் எனி ரிப்ளை அப்படிங்கிறத நிறைய பேர் சொல்லி நம்ம கேட்கிறோம். விஷயம் என்ன அப்படின்னா உங்க ரெஸ்யூமேவை அங்க இருக்கக்கூடிய எம்ப்ளாயர் எக்ஸ்பெக்டேஷனுக்கு ரெடி பண்ணுங்க. அதுக்கப்புறம் நீங்க அனுப்புனீங்க அப்படின்னா you will get some response for sure. அதே மாதிரி ஒரு சில ஜாப்லயே ஃபெட் அப் ஆகாம நீங்க வந்து you have to keep on applying. அப்ளை பண்ணதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில கம்பெனிஸ் உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. அதனால வந்து பிரான்ஸை பொறுத்தளவுக்கு பிரெஞ்சுங்கிற லாங்குவேஜ் உங்களுக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா கண்டிப்பா உங்களுக்கு ப்ரியாரிட்டி கொடுப்பாங்க அப்படிங்கறது நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அதனால பிரான்ஸ் வந்து கத்துக்கிட்டு இருக்கேன் சார், இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்கும் அப்படின்னா கத்துக்கோங்க. கத்துக்கிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க அப்ளை பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கும் வந்து ரெஸ்பான்ஸ் கிடைக்கிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு. மேலும் இங்க சொன்ன எல்லா ஃபிகர்ஸும் வந்து பாத்தீங்கன்னா எல்லா ஜாப்ஸும் கேரண்டீடா, இட் இஸ் நாட் கேரண்டீட். எல்லாமே ஒரு இண்டிவிஜுவல் ஸ்கில்ல பேஸ் பண்ணி தான் இருக்கு உங்களுக்கு எப்படி ஜாப் கிடைக்கணும் அப்படிங்கறத. மேலும் இங்க சொன்ன ஃபிகர்ஸ் எல்லாமே, அதாவது சேலரிஸ் எல்லாமே வந்து இட்ஸ் ஆல் அப்ராக்சிமேட் அண்ட் கிராஸ் ஃபிகர்ஸையும் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. மேலும் உங்களுக்கும் we are not a man power consultancy. அதை நான் சொல்லிடுறேன். நாங்கள் எந்த வேலை வாய்ப்புகளையும் வாங்கி கொடுக்கக்கூடிய நிறுவனம் கிடையாது. இண்டிவிஜுவலா ஒரு ஜாப் சீக்கர் ஜாப் தேடிட்டு இருக்காரு அப்படின்னா
அவருக்கு இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் போய் சேர்ந்ததுன்னா ஏதாவது ஒரு விதத்துல ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கறதுக்காக தான் இந்த வீடியோஸை மேக் பண்ணிட்டு இருக்கிறோம். மேலும் உங்களுக்கும் பிரான்ஸ்ல வேலை வாய்ப்புகள் கிடைச்சு செட்டில் ஆக எங்களுடைய வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.